வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். இந்தியாவின் மீதான வரி விதிப்பை 50% உயர்த்திய டொனால்ட் ட்ரம்ப். இந்திய விவசாயிகள் நலனை காக்க விளைவுகளை சந்திக்க தயார். அமெரிக்க அதிபருக்கு முதன்முறையாக சவால் விடுத்த பிரதமர் மோடி. மோடியின் பிம்பம் மெல்ல மெல்ல கரைவதாக எதிர்க்கட்சிகள் புகார். அமெரிக்க வரி விதிப்பால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இணை செயலாளர் திரு குமார் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் துணை தலைவர் திரு காமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். குமார் துரைசாமி சார், உங்களிடமிருந்து தான் துவங்க வேண்டும் இன்றைய விவாதத்தை. ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று மறைமுகமாக மிரட்டல் விடுத்திருந்தது அமெரிக்கா. ஆனால் அதை மீறியது இந்தியா. இந்தியா தான் வாங்குகிற எண்ணெயை அதிக விலைக்கு அமெரிக்காவிற்கு விற்கிறது என்று கூறி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெள்ளை மாளிகையிலிருந்து வந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின் வழியாக சொல்கிறோம், ஃபைல் சைன்ட், கோப்பில் கையெழுத்து விட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதாவது 25% இருந்த வரி விதிப்பை 50% உயர்த்தி இருக்கிறார் என்று. இதனால் நமக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பற்றி பேசத்தான் போகிறோம். அதற்கு முன்னதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க இணை செயலாளராக உங்களுடைய கருத்துக்கள். தமிழகத்திற்கு என்ன பாதிப்புகள், ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன பாதிப்புகள்? ராஜ் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து இந்தியாவின் மீதான வரியை உயர்த்தி கொண்டு வருவது, ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து இந்தியாவின் மீதான வரியை ஏற்றி வருவது ஒரு அசாதாரணமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. நேற்றுக்கு 25% என்கின்ற அளவு கூட எங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருந்த ஒரு நிலைமை மீண்டும் ஒரு 25% என்கின்ற அளவை அவர் அதிகரித்த போது உள்ளபடியே இங்கெல்லாம் ஒரு அசாதாரண சூழல் தான் நிலவுகிறது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே பாதிப்புகள் என்று முதலில் பாதிப்பை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் 26ஆம் தேதி தன்னுடைய முதல் அறிவிப்பாக கொலம்பியா மீது 25% 50% வரி டாரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். கொலம்பியாவோட அந்த மாதிரியான ஒரு டாரிஃபை கையில் எடுத்துட்டு திருப்பி பிப்ரவரி 1ஆம் தேதி கனடா, மெக்சிகோ, சைனா மேல 25% மற்றும் 10% வரி என்கின்ற அளவில் அங்கேயும் வரி விதிக்கிறார். அப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி அங்க அமெரிக்காவில் அங்க இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இது அமெரிக்காவுக்கு ஆபத்தாக முடியும் என்று சொன்னதை தொடர்ந்து அடுத்த நாளே ஒரு 30 நாள் பாஸ் பண்றார், அந்த உத்தரவை பாஸ் பண்றார். இப்படி இதே மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் பல நாடுகளின் மீது, குறிப்பாக ஐரோப்பியாவின் மீது, அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பொருட்களின் மீது 200% வரை வரி விதிப்பேன் என்று ஒரு மிரட்டலை தொடர்ந்து விடுத்துக் கொண்டேதான் இருந்தார். அப்படி போகும்போது ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு ஃபேமா எல்லா கண்ட்ரிக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளுக்கு மேல் அவர் இந்த இவ்வளவு உங்களோட நான் வியாபாரம் பண்றேன், இவ்வளவு வரி விதிக்கிறேன் என்று ஒரு வரியை எல்லாத்துக்கும் அறிவிச்சார். அதாவது லிபரேஷன் டே அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல அறிவிச்சார். அப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு 26% என்கின்ற ஒரு வரியை அவர் விதித்த அந்த சூழல். அப்போ நமக்கு போட்டியாக இருக்கக்கூடிய, குறிப்பாக எங்களுடைய ஜவுளித்துறைக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நாடுகளான வியட்நாம் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், ஸ்ரீலங்காவாகட்டும், இவர்களுக்கெல்லாம் அபரிதமான வரி, கிட்டத்தட்ட 37%, 38%. வியட்நாமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46% என்கின்ற அளவில் தான் அன்றைய தேதியில் வரி விதிக்கப்பட்டிருந்தது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, தொடர்ந்து அந்த நாடுகள் எல்லாம் முறையிட்ட போது ஒவ்வொரு நாடாக தனது பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களோடு ஒரு சுமூகமான உடன்பாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் குறைத்து புது அறிவிப்பாக வியட்நாமுக்கு ஒரு 20%, பங்களாதேஷுக்கு ஒரு 20%, பாகிஸ்தானுக்கு ஒரு 19%, ஸ்ரீலங்காவுக்கு மீண்டும் 20%,
எங்கிருந்து வந்திருக்காருன்னா 44 விதித்த இடத்துல 20, 46 விதித்த இடத்துல 20, இந்த மாதிரி வந்து நெகோசியேஷன்ல வந்து அந்த ஒரு முடிவுக்கு வந்து அவங்க எட்டி அந்த ஒரு சுமூகமான தீர்வை அடைந்தார்கள். இந்தியாவை பொறுத்தவரை முதலில் வந்து அவர் 26% என்கின்ற அந்த அறிவிப்பை வெளியிட்ட போதே வந்து இங்கே ஏற்றுமதி சமூகம் மொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்றுமதி சமூகம் ஒரு மகிழ்வான சூழலைத்தான் நாங்கள் எதிர்கொண்டோம். என்ன காரணம்னா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து அதிகரித்த போது இந்தியா மீதான ஒரு நல்லிணக்கத்தின் காரணமாக 26% தான் விதித்திருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம். ஆனால் அதை தொடர்ந்து இந்தியா இந்த ஒரு டாரிஃப் மட்டுமல்ல, இருதரப்பு ஒப்பந்தத்திற்காக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை 5 கட்டங்களாக முடிந்தது. 6வது கட்டத்திற்காக அவர்கள் இந்தியாவுக்கு இந்த மாதம் வர இருக்கின்றார்கள். 5 கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்தியா விட்டு கொடுக்க முடியல. என்ன காரணம்னா, இன்னைக்கு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அதே விஷயம்தான். வேளாண் துறையில் GMO சீட்ஸ் அலோவ் பண்ண முடியாது, டைரி ப்ராடக்ட்ஸ் அலோவ் பண்ண முடியாது, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளையும் இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்றார். அது வந்து முற்றிலும் உண்மை. அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நாங்கள் இன்னைக்கு ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது தொழில் பண்ணினாலும் கூட நாட்டின் நலன் என்று வரும்போது நாட்டிற்காகத்தான் நிற்க வேண்டும். அந்த அடிப்படையிலே வந்து இன்னைக்கு பிரதமர் வந்து முதல் முறையாக அமெரிக்காவிற்கான செய்தியை கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக இந்த 50% அப்படின்றது வந்து இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. 25% என்கின்ற அறிவிப்பு 50% ஆன போதே வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபாரம் அப்படின்றது முற்றிலுமாக சிதைந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் நாங்க இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். இந்த 50% அப்படின்றது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இங்கே மிகப்பெரிய பாதிப்பை இந்த தொழில் சந்திக்கும். ஆனால் அதே சமயத்தில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்களின் காரணமாக ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக விரைவில் ஒரு நல்ல தீர்வை எட்டும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. சரிங்க சார். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்த தமிழ்நாடு காங்கிரசின் திரு முருகையன் அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். நம்ம குமார் துரைசாமி அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து அவருடைய வேதனையை வந்து நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது 25% அப்படின்னும் பொழுதே எங்களுக்கு பெரிய அளவிலான போட்டிகள் நிறைந்த இந்த இடத்துல, ஏன்னா எல்லாமே டெக்னாலஜி ஆயிடுச்சு. இப்போ இந்த துணிகள் உற்பத்தி அப்படின்றத நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ திடீர்னு ஒரு பேரிடியாக இந்த விஷயம் வந்து வந்திருக்கிறது. இதுலேருந்து எப்படி நாங்கள் தப்பிப்போன்னே தெரியல, ஆனால் தப்பிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது, இதெல்லாம் மறையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இதிலிருந்து அவர்கள் எப்படி தப்பிப்பது? இல்லை ட்ரம்ப் ஏதேனும் திரும்ப தன்னோட அறிவிப்பு அவர் வாபஸ் வாங்குவாரா? ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு என்பது பேரதிர்ச்சிக்கு உரிய ஒரு விஷயம். அவர் உலக நாடுகள் பூராவுமே தன் கைக்குள் வர வேண்டும், தன்னுடைய ஆளுகைக்குள் வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஆணவம் பிடித்த ஒரு தலைவராக மாறிவிட்டாரோ என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எல்லா நாடுகளுக்குமே இதே போன்று நிறைய நாடுகளுக்கு ஏற்றியிருக்கிறார். இங்கே மட்டும் இல்லை, நமக்கு வந்து 10% இருந்ததை 26% ஆக்கிய போதே நமக்கு கொஞ்சம் பேரதிர்ச்சியாக இருந்தது. அப்பொழுதே நம்முடைய இந்திய நாட்டினுடைய நிர்வாகம், நம்முடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ பெரிதாக கண்டிக்கவில்லை. கொஞ்சம் அமெரிக்க அதிபரோடு ஏதோ நாம் நட்புறவோடு இருக்கிறோம், நாம் நெருங்கிய உறவோடு இருந்தது மாதிரி காட்டிக் கொண்டார்கள். உலகம் பூராவும் அமெரிக்க அதிபரும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடியும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் என்பது போலவே ஒரு காட்சியளித்தார்கள். ஆனால் அது இல்லை. அவர் கடந்த பேட்டியில் கூட சொல்கிறார், உலகத்திலேயே அதிகமான வரி விதிக்கிற நாடு இந்தியா அப்படின்லாம் சொன்னார். ஒரு பேட்டியில் வந்து அதையும் சேர்த்து சொல்கிறார். என்ன இது சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் வரியை உயர்த்தும் போது, இப்போ பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு விலையை ஏற்றும் போது கடுமையாக கண்டித்தார்கள். நீங்கள் எங்கள் பொருளுக்கு நீ விலையை உயர்த்தின, இந்த இதை உயர்த்தினா, வரியை உயர்த்தினால் நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்து அந்த சோளம், சோயாபீன்ஸ் எல்லாம் அங்கே வந்து நிறைய 5 லட்சம் விவசாயிகள் வந்து அமெரிக்காவில் வாழுகிறார்கள். அவருக்கு அதிகமாக சோயாபீன்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகளுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்படி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன்லாம் ஒரு முக்கியமான நாடு. அவர்களெல்லாம் நீங்கள் அனுப்புகின்ற உங்கள் நாட்டு பொருட்களுக்கு நாங்கள் வரியை உயர்த்துவோம் என்று எச்சரிக்கை செய்தார்கள், கண்டித்தார்கள், உடனடியாக கண்டித்தார்கள். இப்போ சைனாவுக்கு வந்து பயங்கரமாக 150% வந்து வரியை உயர்த்தினார்கள். அப்பொழுது அவர் கடுமையாக கண்டனம் செய்தார்கள். அது சரியாக இல்லை என்று. இந்தியா சற்று அமைதி காத்தது. சரி, அமெரிக்கா திருந்திவிடும். அதாவது இவர் சொன்னது போல வியட்நாம் போன்ற மற்ற நாடுகளுக்கெல்லாம் 40% அப்படி விரிக்கும் போது நமக்கு 26% பொழுது ஓரளவுக்கு நம்ம பொருள் வந்து அமெரிக்காவில் விற்பனையாகும் என்று நம்பினார்கள்.
இன்றைக்கு 25 என்னன்னா அந்த மார்க்கெட்டை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மார்க்கெட் நமக்கு இருக்கு. கண்டிப்பா ஆமா 40% நம்ம இங்க இருந்து 50%ங்கறாங்க 40ன்னு சொல்றாங்க. நம்ம திருப்பூர்ல இருந்தோ இங்க முடிய இந்த ஜவுளி ஏற்றுமதி என்பது 50% வந்து அமெரிக்காவை நம்பி இருப்பதாக இன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே 30ன்னாங்க, அப்புறம் ஒருத்தர் 40ங்கிறாங்க, ஒரு செய்தியில் 50ங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏற்றுமதியை வந்து அமெரிக்காவை நம்பி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஏற்றும் பொழுது அவர்கள் வந்து ஏற்கனவே பங்களாதேஷினுடைய அந்த ஆடைகள் இதெல்லாம் வந்து நம்மளோட போட்டி போட்டு சேல் நடக்குது. அங்கே சைனா அண்டு பங்களாதேஷ் இந்த நாடுகளெல்லாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. அங்கெல்லாம் அது டேக்ஸ் கம்மி தான். அங்கே அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய ஏற்றுமதியினுடைய இந்த ஜவுளி தொழில் ஏற்றுமதி மிகப்பெரிய நலிவடைந்து விடுமோ, பாதிப்படைந்து விடுமோ. ஏற்கனவே கொரோனாவில் வந்து மிகப்பெரிய பாதிப்படைந்து வட இந்தியாவிலிருந்து வேலை செய்ய வந்தவர்கள் கிட்ட 2-3 லட்சம் பேர் இங்கேருந்து நடைபயணமாகவே அவர்கள் சொந்த மாநிலத்துக்கு போனதை அந்த கேவலத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இது நடைமுறையில் அது வந்து இயற்கையாக வந்த கொரோனான்னா இது செயற்கையாக வந்த கொரோனா போல இன்றைக்கு மீண்டும் அதே பகுதியில் அந்த ஜவுளி தொழிலில் வந்து ஈடுபட்டிருக்கிற சாதாரண தொழிலாளர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு, அந்த தொழிலில் முதலீடு செய்திருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிற அளவுக்கு அவர்கள் இந்த தொழிலை நம்பி நிறைய வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறார்கள். அந்த கடனை எப்படி நாம் திருப்பி கட்டுவது, எப்படி வட்டி கட்டுவது என்று ஒரு விரக்தியில், கோபத்தில், வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் வந்து இந்த நிலைமை இப்படியே போய் கொண்டிருந்தால், ட்ரம்பினுடைய பேச்சை பார்த்தால் அவர் ஒன்றும் நம்மளோட பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்கி வர்ற மாதிரி தெரியல. இன்னமும் விதிக்கப் போகிறேன் சார், நீங்கள் ரஷ்யாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் நாங்கள் வந்து கச்சா எண்ணெயை நாங்கள் வாங்குகிறோம்னு சொன்னால் அவங்க உக்ரைனோட சண்டை போட்ட பிறகு அங்கே நிறைய கச்சா எண்ணெய் தேங்கி போய்விட்டது. அவருடைய ஏற்றுமதி கொஞ்சம் ரஷ்யாவில் குறைஞ்சிது. அப்போ விலையை குறைச்சி நமக்கு கொடுத்தாங்க. அப்போ நிறைய நம்ம வந்து கிட்டத்தட்ட 70% வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற கச்சா எண்ணெயில் கிட்டத்தட்ட 50% வந்து ரஷ்யாவிலிருந்தும் அல்லது ஈரானிலிருந்து நம்ம வாங்குகிற ஒரு நிலை வந்தது. அவங்க குறைந்த விலையில் கொடுத்தனால வாங்கிறோம். அப்படி குறைந்த விலையில் நாம் இறக்குமதி பண்ணால் கூட இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை வந்து இந்த அரசு வந்து குறைக்கவில்லை. அதனுடைய பலனை அனுபவித்தது யார்? அதிகமாக பெட்ரோலிய பொருட்களை விற்பனை செய்வது, அதை வந்து இங்கே பிரித்து உற்பத்தி இதெல்லாம் பண்ணுறது யார் தெரியுமா? அது அதானி குரூப்பு, அம்பானி குரூப்பு. அம்பானி குரூப்பு தான் அதனுடைய மிகப்பெரிய லாபத்தை குறைந்த விலையில் வாங்கினாலும் கூட அதனுடைய பலனை அனுபவித்தது அம்பானி குரூப். இல்ல இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்தியா குறைந்த விலையில வந்து ரஷ்யாவில இருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு அதிக விலைக்கு இந்த அமெரிக்காவுக்கு அதை விற்று அதிக லாபம் சம்பாதிக்கிறார்கள், அதனாலதான் நான் இந்த வரியை வந்து அதிகமா போடுறேன் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. சரிங்க, யார் விநியோகம் பண்ணாலும் நீங்க எங்க குறைந்த விலையில் கிடைக்கிறதோ அங்கே தானே வாங்க ஆசைப்படுவார். மனித இயல்பு, அது மனித இயல்புங்க. ஈரான்காரன் கொடுக்குறான், இங்கே கொடுக்குறான், சவுதி அரேபியா கொடுக்குறான்னு சொன்னா நம்ம அங்கே தான் வாங்குவோம். இன்னைக்கு நேற்று இல்லை, ஏற்கனவே எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும்போது கூட எங்களுடைய வெளியுறவுத்துறை மந்திரிகள்லாம் அங்கே போய் உட்கார்ந்து, சதாம் ஹுசேன் உயிரோடு இருந்த பொழுது அவர் கூடவே போய் உட்கார்ந்து நம்ம நாட்டினுடைய வர்த்தக அமைச்சரெல்லாம் பேசினதை நாம் பார்த்தோம். வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் வெளியுறவு இந்த அமைச்சராக இருந்தபோது அவரெல்லாம் நேரடியாக போய் அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசி, வர்த்தகத்துறை அமைச்சரோட பேசி நாம் குறைந்த விலையில் வாங்குகிறோம். ஒரு நம்ம நாட்டினுடைய எக்கனாமியை காப்பாற்றணும்னா நம்ம நாட்டினுடைய வர்த்தகத்தில் நாம் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிக்க தான் பார்ப்போம். அவன் டாலரில் வந்து நீங்கள் வந்து டபுள் பங்காக கூட்டி நீ அவனுக்கு விலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து 54 லட்சம் கோடிங்கிறது 200 லட்சம் கோடிக்கு நம்ம வந்து கடலில் வந்துட்டோம். 200 லட்சம் கடனில் வந்து நம்ம வந்திருக்கிறோம். இன்னமும் வந்து அமெரிக்கா கிட்ட போய் வாங்க போனோம்னா இது 250 லட்சம் கோடியாக வந்துடும். அதானே நம்ம வந்து விலைவாசியை குறைக்க தான் முயற்சி பண்ணுவோம். ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர் நமக்கு அதனுடைய பலனை இந்த நாட்டு மக்கள் அனுபவிக்கப்படலை. நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் வந்து 75 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு விற்றிருந்தால் நம்மளுடைய நாட்டினுடைய அந்த பொருள்கள்லாம் இருக்குது பாருங்க, அந்த விலைவாசி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து வாய்ப்பும் கொடுக்கல. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்தோம், இந்திய அரசாங்கம் வந்து அதை தவற விட்டது. அதானி என்ற தனிப்பட்ட ஒரு முதலாளி சம்பாதிப்பதற்கு, அம்பானி என்ற ஒரு முதலாளி சம்பாதிப்பதற்கு அதானி துறைமுகத்தில் தான் மிகப்பெரிய அந்த வர்த்தகம் நடக்குது. அதில் அதானிக்கு லாபம். அம்பானி வந்து இந்த பெட்ரோலியம் கார்பரேஷன் புறாமல் அவர் வச்சுக்கிட்டு அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் லாபம். ஆக மொத்தத்தில் ரஷ்யாவும் ஈரானும் கொடுத்த குறைந்த விலையிலான கச்சா எண்ணெயினால் நம்ம நாட்டினுடைய மக்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோல் டீசல் கிடைத்ததா? என்ன கிடைக்கல. சரி, அதை விடுங்க, அது நம்ம நாட்டு பிரச்சனைன்னு சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் வந்து அவன் அமெரிக்கா சொல்லுவதை நாம் கேட்போமானால் இன்னும் ஒரு 50 லட்சம் கோடி நம்ம கடன்காரனாக மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்பவும் ஆணவம் பிடித்த ஒரு தலைவராக மாறிவிட்டார். இதுவரையில் அமெரிக்காவில் இப்படி ஒரு தலைவரை நாம் பார்த்ததில்லை. இவர் ரொம்பவும் ஆணவத்தோடும் அகந்தையோடும் இன்னொன்று சொல்றாரு பாருங்க, ரஷ்யாவிலையும் ஈரான்லேருந்து நீங்கள் வாங்குறதால உங்களுக்கு அபராதம் போடுவோம்னு சொல்கிறார். அது ரொம்ப அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? நீங்கள் உங்கள் வர்த்தகத்தை நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்லு, இல்லை உன் வர்த்தகத்தை நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லு, ரத்து பண்ணுறேன்னு சொல்லு, அது வேற.
ஆனா அவங்களுக்கு நான் அவதாரம் போடுவேன்னா என்ன இவனுக்கு அடிமையானமா? சரிங்க சார், இது ரொம்ப கொடுமையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் நாட்டு பிரதமர் இன்னமும் கடுமையான அந்த எதிர்ப்பை அவர் காட்ட தயங்குகிறார் என்பதுதான் என்னுடைய வாதம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இவ்வளவு கடுமையாக வரி விதிப்பு, அது இப்பொழுது இதற்கு முன்னாடியே வரியை ஏற்றும் பொழுது அப்பொழுது அமைதியாக இருந்ததும், நம்முடைய எதிர்ப்பை காட்டாமல் இருந்ததும், கண்டனத்தை தெரிவிக்காமல் இருந்ததும் தான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்து என்ன செய்தாலும் இவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த கடுமையான வரி விதிப்பு. அது மட்டும் அல்லாமல் இந்த ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட எண்ணெயினால் அதில் பலர் அடைந்தவர்கள் இந்திய குடிமகன்கள் யாரும் அல்ல, பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் தான் என்று முருகையன் சார் தன்னுடைய எதிர்கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களோட கருத்தை? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதை போலவே எங்களை உலகெங்கும் வெளிச்ச வீதிகளிலே எங்கள் முகம் காட்டுகிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது சகோதரி, இது இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இந்திய நாட்டின் மீது ஒரு வர்த்தக போர், இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்திய நாட்டின் மீது மட்டுமல்ல, உலகத்திலேயே உலக நாட்டாமை என்று தன்னை கருதி கொண்டிருக்கிற அமெரிக்கா தனக்கு எதிர்ப்பாக இருக்கிற நாடுகள் மீது ஒரு வர்த்தக போர் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது. கமர்ஷியல் வார், அதாவது ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லி அந்த வாரை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க சமீபத்தில் கூட இந்த நம்ம மற்ற ஐரோப்பா நாடுகளுக்கு, கிழக்காசிய நாடுகள்ல உள்ள நாடுகளுக்கு எல்லாம் விதித்த வரிகள் ஒரு பக்கம். அதே நேரத்துல நீங்க மரியாதைக்குரிய நம்ம அவங்க குமாரசாமி சார் சொன்ன மாதிரி பாகிஸ்தானுக்கு 19% தான், நமக்கு 50% வரி விதிக்கப்பட்டது. பாகிஸ்தானுக்கு 19%, பங்களாதேஷுக்கு 20%, இலங்கைக்கு 20%, சைனாவுக்கு நமக்கு நம்ம மாதிரி அதை வரி 30% என்று கருதுகிறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதுல இருந்து என்ன பார்க்கணும்னு கேட்டா, இந்தியாவினுடைய பூகோள அரசியலுக்குள்ளே அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முயற்சிக்கிறது. இது சமீபத்துல கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீர் முனிஸ்ட் என்பவரோடு அவர் ஒரு டின்னரை சாப்பிட்டார். அது இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நாம சிந்தூர் ஆபரேஷன் இருக்கு பாருங்க, அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நாம அந்த குறிப்பிட்ட அந்த தீவிரவாதிகள் முகாமை ஒரு 20 நிமிடங்களில் நாம தகர்த்து எறியக்கூடிய அளவிற்கு ராணுவ பலத்துல நாம வல்லமையோடு இருந்தோம். இதுல நான் தான் போரை நிறுத்துகிறேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த கிரெடிட், அதாவது பெருமையை அவர் எடுத்துக்கொள்ள முயற்சித்தார். ஆனா இந்தியாவுக்கு அனுமதிக்கல. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வல்லரசுகளின் வரிசையில மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. ஒன்று, இந்தியாவுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் ஐரோப்பிய நாடுகளாகட்டும், அரபு நாடுகளிலே, கிழக்காசிய நாடுகள் எல்லாமே அவருடைய செல்வாக்கு அளவுக்கு அதிகமாக அபரிமிதமாக உயர்ந்து வருகிறது என்கிற ஒரு அச்சம் ட்ரம்புக்கு இருக்கு. அது போல அண்ணன் முருகையன் சொன்ன மாதிரி ரஷ்யாட்ட இருந்து நாம கச்சா எண்ணெயை அதிகமா வாங்குறோம், அதை இம்போர்ட் பண்றோம். இதெல்லாம் சேர்ந்து என்ன வருதுன்னு கேட்டா, ட்ரம்புக்கு ஒரு மனநோயை, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணன் கூட கொஞ்சம் ஒரு மேலோட்டமா சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உலகத்திலேயே இவ்வளவு மோசமான ஒரு அதிபரை, அது அமெரிக்கா மாத்திரமல்ல உலக நாடுகளிலேயே இப்படிப்பட்ட ஒரு மோசமான தலைவரை, ஒரு மனநோயாளியான தலைவரை இதுவரை இந்த உலகம் பார்த்ததே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த இதுலயும் ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, நிலைத்த தன்மை அவருக்கு எதுவுமே இல்லை. கேட்டா என்ன பண்றாரு, கண்ட்ரி ஃபர்ஸ்ட். அவர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்றத பாத்தீங்கன்னா கண்ட்ரி ஃபர்ஸ்ட். நான் என்ன சொல்றேன், அமெரிக்கா மாத்திரமே அவர்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை வெளியே அவங்க கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணித்தான் ஆகணும், இம்போர்ட் பண்ணித்தான் ஆகணும். நான் அதைத்தான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மிக அழகாக ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற உற்பத்தியாளர்களை, விவசாயிகளை, கைத்தறி நெசவாளர்களை, இவங்களை எல்லாம் அதாவது துணி உற்பத்தியாளர்களை, இவங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நாங்க எந்த சமரசமும் செய்யாம நாங்க போராடுவோம், உறுதியோடு நாங்கள் பயணிப்போம் சொல்லி பிரதமர் அவர்கள் மிக
கடுமையான வார்த்தைகளால பேசியிருக்காங்க. இது நமக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியது. இன்னொன்னு, இந்திய பொருளாதாரத்தை இவர்களால சிதைக்க முடியாது. ஏன்னு கேட்டா இந்தியன் எக்கானமி ஒரு ப்ராமிசிங் எக்கானமி. இந்த இடைக்காலத்துல நாம கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட பார்த்தோம், நம்ம கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்று ஏற்பட்ட பொழுது கூட நம்முடைய பொருளாதாரத்துல சரிவு ஏற்படல. இரண்டாவது, கொரோனாவுக்கான மருந்து, கொரோனா நோய் எதிர்ப்பு மருந்து நாம வெளிநாட்டுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு இந்தியா வல்லமையோடு இருந்துச்சு. அது நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அதனால இந்திய பொருளாதாரத்தை பாதுகாக்கிற மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இந்திய அரசுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாம எல்லாரும் சேர்ந்து, நான் மட்டும் இல்ல, நான் சார்ந்திருக்கிற கட்சி மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய யுத்தம். மூன்றாவது உலக யுத்தத்தை விட கடுமையான யுத்தம் தான் இந்த வர்த்தக போர். இந்த வர்த்தக போரை அமெரிக்கா நம் மீது திணித்திருக்கிறது, நமக்கு ஒரு அச்சுறுத்தல் விட்டுருக்கு. இந்த நேரத்துல நாம இதை அரசியலாக்காம, அம்பானி அதானி அதையெல்லாம் பேசாம, நம்முடைய நாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வர்த்தக போரை நாம உறுதியோடு, ஒற்றுமையோடு நின்று உறுதியோடு எதிர்கொள்ளணும். அது நம்முடைய மரியாதைக்குரிய குமார் துரைசாமி அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதை போலவே அண்ணன் குமார் துரைசாமி அவர்களுக்கு நான் ஒரு பணிவான வேண்டுகோள். நீங்க ட்ரேட்ல ட்ரேட் யூனியன் அப்படி இதெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்டா, ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நம்மோடு, மக்களோடு உறுதியா இருக்கும். நம்முடைய பொருளாதாரத்தை யாரும் சிதைக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கு கூட நம்முடைய பங்கு சந்தையில சரிவு ஏற்படலாம். இவ்வளவு பெரிய குளோபல் டிஸ்பியூட் கிரைசிஸ் வந்த பிறகு கூட, வந்த போது கூட இந்தியாவுடைய பங்கு சந்தையில் எந்த சரிவும் ஏற்படவில்லை. இன்னும் சொல்ல போனா ஏற்றத்தோட தான் முடிஞ்சிருக்கு. அதனால நாம எதுவும் பயப்பட வேண்டாம். சரி, ஓகேங்க சார். காமேஷ் சார், நீங்க சொல்லுங்க. நாம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆதங்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. என்னதான் ட்ரம்ப் அவர்கள் ஆணவ பேச்சு பேசினாலும் இந்திய மக்கள்லாம் ஒட்டுமொத்தமாக நின்று இந்த வர்த்தக போருக்கு எதிரான குரலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் செல்வம் சாரோட ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் இது மாதிரியான பல விஷயங்களை தொடர்ந்து 25% இருக்கும் பொழுதும் நம்ம கண்டனத்தை தெரிவித்தோம், அமைதியாக தான் இருந்தோம். ஆனால் அடுத்து 50% ஆகிவிட்டது. இது நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். பிரதமர் அவர்கள் முதலியே பேசியிருந்தா இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்றதும் எதிர்த்தரப்பு வாதமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியா இதை எப்படி சமாளிக்க போகிறது? இல்லை, முதல்ல இப்போ ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட நம்ம வர்த்தகம் போச்சுன்னா ஏதோ இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடும், இந்தியா பொருளாதாரம் இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இறங்கிடும், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகும், கிரைசிஸ்ல நிற்கும்னு. அது உண்மையே கிடையாது. ஏன்னா இந்தியாவோட இன்னைக்கு எக்கானமிக் க்ரோத் 4 ட்ரில்லியன் தொடப்போம், தாண்டிட்டோம். ஆனால் அமெரிக்காவோட நம்மளோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட வர்த்தகம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 130 பில்லியன், 127.5 பில்லியன் தான். அதில் எக்ஸ்போர்ட் 78, இம்போர்ட் 50 மில்லியன். இவ்வளோத்தெல்லாம் இருக்கும். இவ்வளோதான் நம்மளோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால 4 ட்ரில்லியன் எங்கே இருக்கு, இந்த இது எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் இருக்குது அவங்க கூட இருக்கிற நம்மளோட வர்த்தகமே. நமக்கு இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம் நம்மளோடது. முக்கியமாக இதில் ட்ரம்ப் செய்கிற வேலை என்ன அப்படின்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு கோமாளித்தனமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அவர் இந்த பிஸ்னஸ் மேனு இப்போ எப்படி அப்படின்னா ட்ரேட் டெபிசிட் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. எங்கே கூட நீங்கள் ட்ரேடில் இது பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, நம்ம இப்போ அவங்க கிட்டேருந்து இப்போ நம்ம அண்ணன் இருக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் கொடுக்குறோம் வச்சுங்களேன். ஒரு டிஷர்ட் விலை $1 அப்படின்னா அவர் என்ன கேட்குறாரு, அப்போ நீ என்கிட்ட $1 நீ வாங்கணுன்றார். இது சாத்தியமே இல்லைல்ல. அப்போ ஒரு சாக்லேட் அவங்க கிட்டேருந்து வாங்குறோம்னா $1 இருக்குமா? ஒரு சாக்லேட்டு இருக்க வாய்ப்பு இல்லை. 10 சென்ட் 20 சென்ட் இருக்கும். அப்போ அவர் அந்த கம்பேரிசன் கொடுக்குறாருல, அந்த கம்பேரிசனே முட்டாள்தனமான கம்பேரிசன் when it comes to the country. புரியுதுங்களா? ஒன்று. ரெண்டாவது, அவங்க பல பிரச்சனையில் உட்காந்துருக்காங்க. அவங்க டெபிசிட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 ட்ரில்லியன் இது டெபிசிட்டில் இருக்காங்க. நம்ம பட்ஜெட்டில் அவங்க பட்ஜெட் 6.5 ட்ரில்லியன் அவங்க பட்ஜெட்டு. அதில் கிட்டத்தட்ட அவங்களோட டெபிசிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.8 ட்ரில்லியன் டெபிசிட்டில் இருக்காங்க. அவங்களால சமாளிக்கவே முடியல. அவங்களுக்கு என்ன மெயினாக இருக்கும்னா அவங்க 2 விதம் தான் பண்ணுவாங்க. இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அவங்க இது செய்வாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, நாட்டுக்கு விற்பாங்க. ஒருவேளை உலக நாடுகள் அது வாங்கலை வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டில் போர் கொடுக்க வச்சுட்டு அந்த போருக்கு இவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதில் இவங்க சம்பாதிப்பாங்க. இவ்வளோதான் அவங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் இப்போ இந்த இவங்க கேட்குறாங்கல்ல,
இப்போ எடுத்திருக்கிற முடிவு, மோடி ஐயா எடுத்த முடிவு வந்து ரொம்ப ஸ்திரமான முடிவாக நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து அவங்க 25% இருக்கும்போதே சண்டை போட்டிருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்கணும்ல. இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கும் நடக்கிற ஒரு வர்த்தக இது. அண்ணன் செல்வன் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ட்ரேட் வார். இதே இஷ்யூ தான் இவங்களோட வந்துச்சு, சைனாவோட. 100% உங்களுக்கு நான் வந்து ட்ரேட் இது வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். நீ எனக்கு 100% போட்டால் நான் உனக்கு 100% போடுவேன்னு திருப்பி சைனா சொன்னான். இன்னைக்கு டோட்டலாக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அவர் எங்கெங்கே போட்டிருக்காரு, எந்தெந்த நாட்டுக்கு போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, நமக்கு போட்டிருக்காரு, பிரேசிலுக்கு போட்டிருக்காரு, சுவிட்சர்லாந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரியான முக்கியமாக ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த நாடுகளுக்கு தான் அதிக அளவில் அவர் வந்து டாக்ஸ் பண்ணியிருக்காரு. 50%. இன்னைக்கு இந்தியா தான் ஹையஸ்ட்ல நிற்கிது, 50%.